சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி தெருவில் புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருந்த தன்னுடைய வீட்டின் கட்டுமான பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக வந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங். தினமும் மாலை வேளைகளில் அங்கு வந்து நின்று கொண்டு தன்னுடைய கட்சிக்காரர்கள் மற்றும் நண்பர்களுடன் பேசிக் கொண்டு இருப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார் ஆம்ஸ்ட்ராங். அன்றும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த கட்டடப் பணிகளை பார்வையிட்டவாறே தன்னுடைய சகோதரர் வீரமணி மற்றும் நண்பர் பாலாஜி ஆகியோருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது உணவு டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனம் ஒன்றின் சீருடையில் அவர்களை நெருங்கி வந்த இளைஞர் ஒருவர், சாப்பாடு ஆர்டர் செய்துள்ளீர்களா என்று கேட்டார். அப்படி தொடங்கிய உரையாடல் சில நொடிகள் கூட நீண்டிருக்காது. திடீரென்று ஆம்ஸ்ட்ராங்கை நோக்கி ஓடி வந்த சிலர் கொலைவெறியோடு அவரை தாக்கத் தொடங்கினர். அடுத்தடுத்து தன் மீது விழுந்த வெட்டுக்களை தடுக்க முடியாமல் தரையில் சரிந்தார் ஆம்ஸ்ட்ராங். என்ன நடந்தது என்று சுற்றி இருந்தவர்கள் உணர்வதற்கு முன்பே ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை கூறு போட்ட அந்த கொலைவெறி கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. வெட்டப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கை சுமந்து கொண்டு கிரீம்ஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு விரைந்தது ஆம்புலன்ஸ். ஆனால் முன்னதாகவே ஆம்ஸ்ட்ராங் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் சொல்ல அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அகில இந்திய அளவில் பேசு பொருளானது. தலைநகரில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்க்கட்சிகள் குறை கூற ஆரம்பித்தன. கொலை நடந்த இடத்திற்கு அருகில்தான் செம்பியம் காவல் நிலையமும் உள்ளது. அதனால் காவல்துறையின் மீதான அழுத்தம் அதிகரித்தது. உடனடியாக 10 தனிப்படைகளை அமைத்து நடவடிக்கையில் இறங்கியது காவல்துறை. சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தது. அதே சமயம் அன்று இரவே பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், செல்வராஜ், திருமலை, மணிவண்ணன், சந்தோஷ், அருள் ஆகிய 8 பேர் போலீசாரிடம் சரணடைந்தனர். இதில் பொன்னை பாலு என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் சகோதரர். ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்குவதற்காகவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக சரணடைந்தவர்கள் தெரிவித்தனர். போலீஸ் தரப்பும் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக முதலில் ஆற்காடு சுரேஷ் கும்பலைத்தான் தேடியதாக சொன்னது. இது தொடர்பாக ரவுடிகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் புளியந்தோப்பு பகுதி காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே ஒரு குறிப்பை அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆற்காடு சுரேஷுடன் தொடர்புடையவர்களை கண்காணித்து வந்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங் மீது தாக்குதல் நடக்கலாம் என்று எச்சரித்த நிலையில்தான் அந்த படுகொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளான ஜூலை 5ஆம் தேதியன்று ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டது அந்த தகவலை உறுதிப்படுத்துவதாக அமைந்தது. 2023 ஆகஸ்ட் 18ஆம் தேதியன்று பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷ் தன் மீதான வழக்கின் விசாரணைக்காக சென்னை எழும்பூரில் உள்ள நீதிமன்றத்திற்கு வந்தார். 7 கொலை வழக்கு, 25 கொலை முயற்சி வழக்கு உட்பட 38 வழக்குகள் ஆற்காடு சுரேஷ் மீது இருந்தன. கூலிப்படை தலைவனாக செயல்பட்டு வந்த ஆற்காடு சுரேஷ் 15 முறை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவர். எதிரிகளால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதால் சென்னையில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டைக்கு இடம்பெயர்ந்த ஆற்காடு சுரேஷ் பிறகு வேலூரில் தலைமறைவாக வாழ்ந்து வந்தார். தன் மீதான வழக்கு விசாரணைக்காக சென்னைக்கு வந்த ஆற்காடு சுரேஷ் எழும்பூரில் இருந்த தன்னுடைய நண்பர் மாதவன், வழக்கறிஞர் ஆகியோரோடு காரில் புறப்பட்டார்.
அவர்களது கார் பட்டினப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான உணவகத்தில் வந்து நின்றது. அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த போதுதான் அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. திடீர் என்று ஆயுதங்களுடன் வந்த ஒரு கும்பல் ஆற்காடு சுரேஷை கொடூரமாக வெட்டி வீழ்த்தியது. அந்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் சம்பந்தப்பட்டிருப்பதாக எந்த தகவலும் இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் ஆம்ஸ்ட்ராங்கும் ரவுடி பாம் சரவணன் என்பவரும் அந்த பகுதியில் இருந்ததாக பொன்னை பாலு தரப்பு கூறுகிறது. இதனால் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்குவதற்காகவே ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார் என்ற தகவலை காவல்துறை வெளியிட்டது. ஆனால் ஜூலை 7ஆம் தேதியன்று ஆம்ஸ்ட்ராங்குக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மாயாவதி உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கண்டறிய வேண்டும் என்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சரணடைந்தவர்களை காட்டி வழக்கை முடிக்க காவல்துறை முயற்சி செய்வதாகவும் பின்னணியில் வேறு யாரோ இருப்பதாகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் குரல் எழுப்பினர். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி தொடர்பான பிரச்சனையில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிர்ப்பு இருந்ததாகவும் அதனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் பின்னணியில் ஆருத்ரா விவகாரம் இருக்கலாம் என்றும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. சென்னை அமைந்தகரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிளைகள் இருந்தன. அந்த நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 30,000 ரூபாய் வரை வட்டியாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட தகவல்களை நம்பி ஏராளமானவர்கள் இதில் முதலீடும் செய்தனர். ஆனால் சொன்னபடி வட்டி கிடைக்காததால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றம் அடைந்ததாக செய்தி வெளியானது. மொத்தம் 1,09,255 பேரிடம் 2,438 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆருத்ரா நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த விவகாரத்தில் பாஜக பிரமுகர்களின் பெயரும் அடிபட்டது. தமிழ்நாடு பாஜகவின் விளையாட்டு பிரிவு செயலாளராக இருந்த ஹரீஷ் கைது செய்யப்பட்டார். நடிகரும் தயாரிப்பாளருமான RK சுரேஷ் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார். இந்த பண மோசடியில் பாதிக்கப்பட்ட சிலர் ஆம்ஸ்ட்ராங்கை சந்தித்து தங்கள் பணத்தை மீட்டுத் தருமாறு கோரியிருக்கின்றனர். அவர்களுக்கு உதவுவதற்காக ஆம்ஸ்ட்ராங் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாகவும் அப்போது நிதி நிறுவனத்திற்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் இறங்க ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் இடையேயான மோதல் உச்சமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 2023ஆம் ஆண்டு ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட அதற்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணமாக இருக்கலாம் என்று எதிர்த்தரப்பு கருதியது. ஆக ஆருத்ரா விவகாரம் பாஜக பிரமுகர்களின் தொடர்பு என்று புதிதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த போதும் அதிலும் ஆற்காடு சுரேஷின் பெயரே பிரதானமாக இடம் பிடித்தது. அதற்கு தகுந்தாற்போல போலீசார் வெளியிட்ட CCTV காட்சிகள் அதனை உறுதிப்படுத்தின. கொலைக்கு முன்பாக ஆற்காடு சுரேஷின் மைத்துனரான அருளை கொலையாளிகள் சந்தித்து பேசுவதும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புறப்படுவதும் அந்த CCTV பதிவுகளில் இருந்தது. அதனால் போலீசார் விசாரணை தொடங்கியதும் மேலும் பல புதிய தகவல்கள் வெளிவரத் தொடங்கின. இந்த வழக்கில் சரணடைந்த 8 பேரோடு கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். ஜூலை 11ஆம் தேதியன்று அந்த 11 பேரையும் காவலில் எடுத்து விசாரணையை தொடங்கியது காவல்துறை. சரணடைந்தவர்கள் எல்லோரும் சொல்லி வைத்தாற்போல் தாங்கள் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம் என்று சொல்ல வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர மறுத்தது.
குறிப்பாக ஆற்காடு சுரேஷின் மைத்துனர் அருளும் திருவேங்கடமும் ஒரே மாதிரியான தகவலையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதையடுத்து ஜூலை 14ஆம் தேதி ரவுடி திருவேங்கடத்தை விசாரணைக்காக அழைத்து சென்றனர் போலீசார். மாதவரம் ஆடுதொட்டி அருகே சென்று கொண்டிருக்கும் போது இயற்கை உபாதைக்காக காவல் வாகனத்தில் இருந்து இறக்கிவிடப்பட்ட திருவேங்கடம் போலீசாரின் பிடியில் இருந்து தப்பி ஓடியதாக சொல்லப்பட்டது. புழல் பகுதியில் உள்ள வெஜிடேரியன் நகரில் திருவேங்கடம் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் திருவேங்கடம் பதுங்கியிருந்த தகர கொட்டகையை சுற்றி வளைத்ததாகவும் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து திருவேங்கடம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் திருவேங்கடம் உயிரிழந்ததாகவும் போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. என்கவுண்டர் செய்து உண்மையான குற்றவாளிகளை அரசு மறைக்க முயற்சி செய்வதாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அப்போது குற்றம் சாட்டின. ஆனால் அடுத்த 3 நாட்களில் வழக்கின் போக்கே திசை மாறியது. அருளின் அலைபேசி அழைப்புகள் மற்றும் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த போலீசார் திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்த மலர்கொடி, புது வெண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஹரிஹரன், திருநின்றவூரை சேர்ந்த சதீஷ் ஆகியோரை கைது செய்தனர். திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி அதிமுக இணை செயலாளராக இருந்த மலர்கொடி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2001ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட அதிமுக பிரமுகரும் பிரபல ரவுடியுமான தோட்டம் சேகரின் 3வது மனைவிதான் இந்த மலர்கொடி. 90களில் பிரபலமான ரவுடியாக வலம் வந்தவர் மயிலை மகேஷ் எனப்படக்கூடிய பெரிய மகேஷ். அந்த காலகட்டத்தில் தோட்டம் சேகர் மற்றும் மார்க்கெட் முரளி ஆகியோர் மயிலை மகேஷுக்கு எதிராக செயல்பட்டு வந்தனர். அடிதடியில் ஆரம்பித்த இவர்கள் இருவரும் அரசியல் வரை செல்வாக்கு பெற்றனர். அதிமுகவில் சேர்ந்து பணியாற்றி வந்த இருவருக்கும் இடையே தேர்தலில் சீட் பெறுவது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது. அப்போது இளைஞராக இருந்த சிவகுமார் என்பவர் மயிலை மகேஷை பார்த்து தானும் ஒரு ரவுடியாக வேண்டுமென்று ஆசைப்பட்டு சிறு சிறு கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட ஆரம்பித்தார். அப்படி நடந்த ஒரு கட்ட பஞ்சாயத்தில் மயிலை மகேஷின் உறவினர் ஒருவரின் மீதே சிவா கை வைக்க அது அவரது கழுத்துக்கு கத்தியை வரவழைத்தது. ஆளை தேடி வந்த மகேஷின் ஆட்கள் சிவாவின் கழுத்தை அறுத்து போட்டனர். அன்று மரணத்தின் வாயில் வரை சென்று திரும்பிய சிவா பெரிய மகேஷை கொல்வது என்று முடிவெடுத்தார். அந்த சமயத்தில் சென்னையை கலக்கிக் கொண்டிருந்த தாதா வீரமணியின் அறிமுகம் சிவாவுக்கு புது தெம்பை கொடுத்தது. வீரமணியின் விசுவாசியாக மாறிய சிவா அவர் இட்ட அசைன்மெண்ட்டுகளை எல்லாம் தட்டாமல் நிறைவேற்றி வந்தார். அந்த சமயத்தில்தான் தோட்டம் சேகருக்கு அதிமுகவில் சீட் கிடைப்பது உறுதியானது. அவரது போட்டியாளரான மார்க்கெட் முரளிக்கு இது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இது குறித்து அயோத்திக்குப்பம் வீரமணியிடம் புலம்பினார் மார்க்கெட் முரளி. அப்படித்தான் தோட்டம் சேகருக்கு முடிவு கட்டக்கூடிய அசைன்மெண்ட் சிவகுமாரிடம் வந்தது. திட்டமிட்டபடி தோட்டம் சேகரை வெட்டி கொலை செய்தது சிவகுமாரின் டீம். அதன் பிறகு மயிலை சிவகுமார் என்ற பெயரில் ரவுடி ராஜ்யம் நடத்த ஆரம்பித்தார் சிவா. தோட்டம் சேகரின் இழப்பால் பெரும் துயரமடைந்த அவருடைய 3வது மனைவியான மலர்கொடி தன்னுடைய மகன்கள் மூலமாக மயிலை சிவகுமாரின் கதையை முடிப்பதாக சபதம் எடுத்ததாகவும் அப்போது சிறுவர்களாக இருந்த தோட்டம் சேகரின் மகன்கள் அழகராஜாவும் பாலாஜியும் இதனை சொல்லியே வளர்க்கப்பட்டதாகவும் பல கதைகள் சொல்லப்பட்டன. இடைப்பட்ட காலத்தில் மயிலை சிவகுமார் காவல்துறையினரின் மத்தியில் செல்வாக்கும் மிக்க நபராக வலம் வந்தார். சிவகுமாரின் திருமணத்தில் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டதும் உதவி ஆய்வாளர் ஒருவர் 6 பவுன் தங்கச்சங்கிலியை அன்பளிப்பாக அணிவித்ததும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. அப்படி அதிகார வட்டத்தை தன் கையில் வைத்திருந்த மயிலை சிவகுமாருக்கு 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நாள் குறிக்கப்பட்டது. சென்னை அசோக் நகரில் உள்ள ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவரை சந்திக்க வந்த மயிலை சிவகுமாரை வெட்டி கொலை செய்து வெறியை தீர்த்து கொண்டனர் தோட்டம் சேகரின் வாரிசுகள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு தோட்டம் சேகரின் கொலைக்கு பழி தீர்க்கப்பட்டது. தான் சட்டம் படித்து சம்பவம் செய்வதற்கு மகன்களை தயார்படுத்தி தன் சபதத்தை முடித்த மலர்கொடியின் மூலமாகத்தான் ஆம்ஸ்டாங்கின் கொலையாளிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மலர்கொடியின் உதவியாளரும் வழக்கறிஞருமான ஹரிஹரன் மூலமாக பண பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜூலை 17ஆம் தேதியன்று கொலையாளிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்த அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி, தமாகவை சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் கொலையாளிகளுக்கு வாகனம் ஏற்பாடு செய்த திமுகவை சேர்ந்த சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அப்போதுதான் அடுத்த அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜகவை சேர்ந்த பெண் பிரமுகர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் போலீசார் அவரை தேடி வருவதாகவும் செய்தி வெளியானது. ஜூலை 19ஆம் தேதியன்று அந்த தேடல் முடிவுக்கு வந்தது. வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக மகளிரணி செயலாளரான அஞ்சலையை போலீசார் கைது செய்தனர். அஞ்சலை இந்த வழக்கிற்குள் வந்ததன் பின்னணியில் ஒரு பெரிய பழங்கதையும் அது தொடர்பான பகையும் புரையோடிக் கொண்டிருக்கிறது. புளியந்தோப்பை சேர்ந்த அஞ்சலைக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அவருடைய கணவர் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அந்த சூழ்நிலையில் வடசென்னையில் பிரபலமான ரவுடியாக வலம் வந்த சின்னாவுடன் அஞ்சலைக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதன் பிறகுதான் அஞ்சலியின் பெயர் காவல்துறைக்கு பரிச்சயமானது. கஞ்சா விற்பனை, கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகளில் அஞ்சலியின் பெயரும் இடம் பிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சின்னாவின் டீமில் அவருடன் நெருக்கமாக இருந்த ஆற்காடு சுரேஷுக்கு அஞ்சலையுடன் பழக்கம் ஏற்பட்டது. காலப்போக்கில் ஆற்காடு சுரேஷுடன் அஞ்சலை நெருங்கி பழக அது சின்னா ஆற்காடு சுரேஷ் இடையிலான மோதலுக்கு வழிவகுத்தது. அடித்தட்டு மக்களின் அரசியலும் அடித்தட்டு குழுக்களின் ஆயுதங்களும் தான் வடசென்னையின் வாழ்வியலை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதிலும் அந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் வணிகத்தை கட்டுப்படுத்துவதிலும் ஆம்ஸ்ட்ராங்கின் கை ஓங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது சின்னாவின் ஆதரவாளராக இருந்த தென்னரசு ஆம்ஸ்ட்ராங்குடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார். அப்படித்தான் ஆற்காடு சுரேஷின் வாழ்வில் நுழைந்தார் ஆம்ஸ்ட்ராங். 2000ஆம் ஆண்டின் தொடக்க கட்டத்தில் சில வழக்குகளில் ஆம்ஸ்ட்ராங்கின் பெயர் இருந்ததால் ரவுடி பட்டியலில் அவருடைய பெயர் இடம் பிடித்திருந்தது. 2012ஆம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவின்படி ரவுடி பட்டியலில் இருந்து ஆம்ஸ்ட்ராங்கின் பெயர் நீக்கப்பட்டது. அதன் பிறகு அரசியலில் கவனம் செலுத்திய ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரானார். அப்போது தென்னரசுவுக்கு கட்சியில் பொறுப்பு வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தென்னரசுவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் இடையில் நில பிரச்சினை தொடர்பாக மோதல் இருந்து வந்தது. இதனால் தென்னரசு தரப்பு ஆற்காடு சுரேஷை கொல்ல முயற்சி செய்தது. ஆத்திரமடைந்த ஆற்காடு சுரேஷ் பூந்தமல்லியில் வைத்து தென்னரசுவுக்கு வேண்டப்பட்டவரான ரவுடி சின்னா, அவருடைய வழக்கறிஞர் பகத்சிங் ஆகியோரை வெட்டி கொலை செய்தார். 2010ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்த சம்பவத்திற்கு பின்னர்தான் ஆற்காடு சுரேஷின் பெயர் அடிதடி ஏரியாவில் பிரபலமானது. சின்னாவின் கொலைக்கு பிறகு பலம் வாய்ந்த ரவுடியாக உருப்பெற்றார் ஆற்காடு சுரேஷ். அப்போது அரசியலின் பக்கம் தாவினார் அஞ்சலை. பாஜகவில் இணைந்த அஞ்சலைக்கு வடசென்னை மாவட்ட மகளிர் அணியில் பொறுப்பு வழங்கப்பட்டது. ரவுடி சின்னாவின் கொலைக்கு பழிவாங்க புறப்பட்ட தென்னரசு கும்பலிடமிருந்து தப்பிக்க தலைமறைவானார் ஆற்காடு சுரேஷ். அதனால் ஆற்காடு சுரேஷின் நண்பரான ரியல் எஸ்டேட் அதிபர் வெள்ளை உமா என்பவரை கொன்று பழி தீர்த்தனர் தென்னரசு குழுவினர். இதனால் 2015ஆம் ஆண்டு திருவள்ளூர் அருகே நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக காரில் சென்று கொண்டிருந்த தென்னரசுவை அவருடைய குடும்பத்தினரின் கண்முன்பாக வெட்டி பழி தீர்த்தது ஆற்காடு சுரேஷின் டீம். இப்படியே பழிக்கு பழியாக பல பயங்கரங்கள் தொடர்ந்து அரங்கேறின. அண்ணனின் கொலைக்கு பழிவாங்க புறப்பட்டார் தென்னரசுவின் தம்பியான ரவுடி பாம் ரவி. இதனால் ஆற்காடு சுரேஷ் தலைமறைவாக சுற்றித் திரிந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தவரை கொலை செய்து பாம் சரவணன் பழி தீர்த்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் தங்களுக்கு இந்த கொலையில் தொடர்பு இல்லை என்று பாம் சரவணன் தரப்பு சொல்லிவிட்டது. ஆற்காடு சுரேஷ் தரப்பு அதனை நம்ப தயாராக இல்லை. ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதால் கடும் ஆத்திரத்தில் இருந்த அஞ்சலை அதற்கு பழிவாங்க தக்க தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். அப்படித்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் அஞ்சலையின் பெயரும் இணைந்தது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அடுத்தடுத்து பெண் தாதாக்கள் கைது செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜூலை 20ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங்கின் 16வது நாள் காரியம் நடைபெற்றது. அன்று ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமானவர்கள் யாரேனும் கொல்லப்படலாம் என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தது. ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று ரவுடி பாம் சரவணன் சபதம் எடுத்திருந்த நிலையில் 2 பெயர்கள் அந்த பட்டியலில் இடம் பிடித்திருந்தன. ஒன்று சம்போ செந்தில், மற்றொன்று சீசிங் ராஜா. வழக்கறிஞரான சம்போ செந்தில் வடசென்னையில் வசித்து வந்தவர். அப்போது ரவுடிகளின் வழக்குகளில் ஆஜராகி வந்த சம்போ செந்தில் பின்னாளில் தனக்கென்று தனியாக ஒரு குழுவை உருவாக்கி ரவுடியாகவே மாறினார். சம்போ செந்தில் எந்த ஒரு கொலை சம்பவத்திலும் நேரடியாக ஈடுபடுவதில்லை. ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பது மட்டுமே அவருடைய வேலை. சம்பவங்களை திட்டமிட்டு கொடுப்பதால் சம்பவ செந்தில் என்று பெயர் பெற்றதாகவும் அது சற்றே மாறி சம்போ செந்தில் என்று மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. சம்போ செந்தில் வகுத்து கொடுத்த திட்டத்தின்படியே ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை கனக்கச்சிதமாக நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு ரவுடியான சீசிங் ராஜாவுக்கு
ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கிய பங்கு இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் இருவரையும் போலீசார் தேடத் தொடங்கினர். ஒரு வழியாக ஜூலை 20ஆம் தேதி எந்தவிதமான அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியாக கடந்த நிலையில் அடுத்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டது காவல்துறை. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் 16வது நபராக திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலரான ஹரிதரன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய அருள் மற்றும் ஹரிஹரன் ஆகியோருக்கு நெருக்கமான இவரிடம்தான் கொலைக்கு பயன்படுத்திய செல்போன்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை வெங்கத்தூர் கூவமாற்றில் வீசி எறிந்திருக்கிறார் ஹரிதரன். இதையடுத்து நீச்சல் வீரர்களின் உதவியுடன் அந்த செல்போன்கள் மீட்கப்பட்டு அவற்றில் இருக்கக்கூடிய தரவுகளை சேகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒருபுறம் சட்டம் படித்த பலர் இந்த சட்டவிரோத செயலில் ஒன்று சேர்ந்திருப்பது சர்ச்சையை கிளப்பி இருக்கக்கூடிய நிலையில், மறுபுறம் கட்சி பாகுபாடு இன்றி ரவுடி குழுக்கள் பேதமின்றி பலரும் ஒருங்கிணைந்து ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையை நிகழ்த்தி இருப்பது அதிர வைப்பதாக இருக்கிறது. சிலந்தி வலையைப் போல விசாரணை நீளும் போது குற்றவாளிகளின் நெட்வொர்க்கும் நீண்டு கொண்டே இருக்கிறது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய பழிவாங்கும் படலம் ஆம்ஸ்ட்ராங் கொலையுடன் முற்றுப்பெற வேண்டும் என்பதே அமைதியை விரும்புவோரின் எண்ணம்.